ஒரு போர்ல குபேரனையும் அவனுடைய சொத்துக்களையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்ற நினைக்கிறாரு ராவணன். அப்படி புஷ்பக விமானத்தை கைப்பற்றிட்டு அந்த வாகனத்துல செல்லும் போது இடையில கைலாய மலை வந்து காட்சி கொடுக்கிறது. அப்போது கைலாய மலையினுடைய காவலனாக நந்திதேவர் இருக்கிறாரு. நந்திதேவர் ராவணனை பார்த்ததும் இது சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம், அதனால இதன் மீது பறந்து செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையிடுறாரு. இதை கேட்ட ராவணனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. குரங்கு முகம் உடையவனே விலகி செல், இந்த மலையை நான் கையாலேயே பெயர்த்தெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராவணன் அந்த மலையை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்யறாரு. இதனால ரொம்பவே கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய கட்ட விரலை அந்த கைலாய மலை மீது வைத்த உடனே ராவணனுடைய தலை அந்த மலையோட அடியில சிக்கி கொண்டுருச்சு. மலையினுடைய பாரம் தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சு தன்னுடைய தவற உணர்ந்த ராவணன் தன்னுடைய தலையை கொய்து குடமாகவும், கைகளை கொய்து தண்டாகவும், நரம்புகளை கொய்து இசையாகவும் ஒரு வீணையை அமைக்கிறாரு. இந்த வீணையை வாசிச்சு சிவபெருமானுடைய கோவத்தை தனி